நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்கு. இப்படி பாகிஸ்தான் இங்கிலாந்த பார்த்து பாட்டு பாடுற மாதிரி தான் இன்னைக்கு இங்கிலாந்து நியூசிலாந்தை வீழ்த்தி பாகிஸ்தானுக்கு ஒரு பெரிய உதவியை பண்ணிருக்காங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல இங்கிலாந்து vs நியூசிலாந்து மேட்சை பத்தி தான் பார்க்க போறோம். இன்னைக்கு மேட்ச்ல நியூசிலாந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி 159 ரன் எடுத்தாங்க. இந்த ஒரு ஸ்கோரை பார்த்தோன்னே நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஒரு ஸ்கோர்லாம் இங்கிலாந்துக்கு ஜுஜுபி மேட்ரு, சும்மா சால்ட்டே பட்டைய கிளப்பி ஈஸியா நல்ல ஒரு இன்னிங்ஸை கொடுத்துருவாரு அப்படின்னு தான் எதிர்பார்த்தோம். ஆனா இங்கிலாந்துக்கு ஆரம்பமே அதிர்ச்சிங்க. பிலிப் சால்ட் ஃபர்ஸ்ட் ஓவர்ல அவுட் ஆயிட்டாரு. அவர் தான் அவுட் ஆனார்னு பார்த்தா அதுக்கு அடுத்த ஓவர்ல பட்லரும் அவுட் ஆயிட்டாருங்க. 2 ரன்னுக்கே இன்னைக்கு 2 விக்கெட் போயிடுச்சு. என்னப்பா இப்படி விக்கெட் போயிடுச்சுன்னு நினைக்கும் போது அப்பதான் ஹாரி ப்ரூக், ஜேக்கப் பெத்தல் 2 பேரும் நல்ல பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. இவங்களோட பார்ட்னர்ஷிப் பவர் பிளே வரைக்கும் அப்படியே கண்டினியூ ஆச்சு. அதுக்கப்புறமா அப்படியே அவங்களோட பார்ட்னர்ஷிப் கண்டினியூ நினைக்கும் போது பவர் பிளேக்கு அப்புறம் ஹாரி ப்ரூக் ஒரு கட்டத்துல அவுட் ஆயிட்டாரு. அவர் தான் அவுட் ஆனார்னு பார்த்தா அடுத்து ஜேக்கப் பெத்தலும் ரச்சின் ரவீந்திராவோட பால்ல அவுட் ஆயிட்டாருங்க. சரி, அதுக்கப்புறம் அடுத்தடுத்த விக்கெட் போயிரும் நினைக்கும் போது அப்ப சாம் கரனும் பேண்டனும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. இவங்களோட பார்ட்னர்ஷிப் அப்படியே கடைசி வரைக்கும் கண்டினியூ ஆக நினைக்கும் போது ஒரு கட்டத்துல ரச்சின் ரவீந்திரா இருந்துகிட்டு நான் 2 பேரோட விக்கெட்டை எடுப்பேன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் சாம் கரனோட விக்கெட் எடுத்தாரு. அதுக்கப்புறம் பேண்டனோட விக்கெட்டை எடுத்தாருங்க. அதுக்கப்புறம் அவ்வளோதான், மேட்ச் டஃபா போகுது, இங்கிலாந்து தோக்க போறாங்க அப்படின்னு நினைக்கும் போது அப்பதாங்க வில் ஜாக்ஸும் ரேகன் அஹ்மதும் சேர்ந்து நாங்க இருக்கோம்ல, நாங்க இருக்கிற வரைக்கும் அவ்வளோ ஈஸியா விட்டுருவோமா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒரு சூப்பரான இன்னிங்ஸை கொடுத்தாங்க. இதுல 18வது ஓவர்ல வில் ஜாக்ஸ் பிரிச்சு மேய்ஞ்சு 22 ரன் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் 19வது ஓவர்லயும் 16 ரன் எடுத்து நொறுக்கி தள்ளிட்டாங்க. 2 ஓவர்ல 38 ரன் வந்துருச்சு. இதனால இந்த மேட்சை இங்கிலாந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா 3 பால் மிச்சம் இருக்கும் போதே 4 விக்கெட் வித்தியாசத்துல வின் பண்ணிட்டாங்க. இப்ப இந்த மேட்சை இங்கிலாந்து ஜெயிச்சனால இங்கிலாந்து சந்தோஷமா இருப்பாங்களோ இல்லையோ, பாகிஸ்தான் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. ஏன்னா இங்கிலாந்துக்கு இது ஒரு சாதாரண வெற்றி தான். ஆனா பாகிஸ்தானுக்கு அப்படி இல்லை. இப்ப இங்கிலாந்து ஜெயிச்சனால அவங்களோட செமிஃபைனல் வாய்ப்பு பிரகாசமா இருக்கு. இப்ப அடுத்து ஸ்ரீலங்கா vs பாகிஸ்தான் மேட்ச்ல பாகிஸ்தான் ஸ்ரீலங்கா வீழ்த்தணும், அதுவும் பெரிய 2 வித்தியாசத்துல வீழ்த்தணும். அப்படி இருந்தாதான் பாகிஸ்தான் செமிஃபைனலுக்கு போக முடியும். பாகிஸ்தான் டீம் இப்போ உள்ள சுச்சுவேஷன்ல ஸ்ரீலங்காவை வீழ்த்துறதே கஷ்டம். இதுல அவங்களோட சொந்த மண்ணில் பெரிய 2 வித்தியாசத்துல வீழ்த்துறது அப்படின்றது ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். ஆனா பாகிஸ்தான் ஸ்ரீலங்கா வீழ்த்தி செமிஃபைனலுக்கு போறாங்களா இல்லையா அப்படின்றத பொறுத்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு மேட்சை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.